தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். பஹ்ரைனில் சவுதி மற்றும் பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பு. சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்கான் மற்றும் பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல் லத்தீப் அல் ஜயானியும் செவ்வாய் அன்று மனாமாவில் நடந்த சவுதி பஹ்ரைன் ஒருங்கிணைப்பு கவுன்சில் நிர்வாகக் குழுவின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர். இரு அமைச்சர்களும் கடந்த ஆண்டின் திட்டங்கள் மற்றும் இலக்குகள் தொடர்பான முடிவுகளை விவாதித்ததுடன் பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகளையும் பரிசீலித்தனர். இக்கூட்டத்தில் 2025-2026 ஆண்டுக்கான பணித்திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. 2019 ஆண்டு உருவாக்கப்பட்ட சவுதி பஹ்ரைன் ஒருங்கிணைப்பு கவுன்சில் இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல், பொருளாதாரம், ராணுவம் மற்றும் ஊடகத்துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இயங்கி வருகிறது. மேலும் பஹ்ரைன் கிரவுன் பிரின்சஸ் மற்றும் பிரதமர் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபாவுடனும் அவர் உரையாடினார். இரு தலைவர்களும் தங்கள் நாடுகளுக்கு இடையிலான உறவு வலுவாக இருப்பதை குறிப்பிடுவதோடு பல துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிகளை பற்றியும் ஆலோசித்தனர். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $23.66. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.66. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $88.74. அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு $302.52. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.16 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 452 ரியால்கள், ஒரு பவுன் 3616 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 11,185 என்ற அளவிலும், ஒரு பவுன் 89,480 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.